காரைக்காலில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 4500 ஹெக்டேர் பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்ப்போம். வெறும் மண்ணா இருக்கு. இல்லைன்னா யாருக்கு காட்டுறதுங்க ஐயா? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நரேந்திர மோடி ஐயா தலைமையில இது நட்டு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்க முடியும். மேலும் மேலும் அதுக்கான மானியம் உதவி கொடுக்கணும், நகை கடனை தள்ளுபடி செய்யணும். நாங்கள் வயிற்றுச்சலாக இருக்கிறோம். நாங்கள் இந்த நடு வயலில் நாங்கள் நிற்கணும்னு அண்ணா இருக்கு. நாங்கள் இப்போ விவசாயம் செஞ்சாதான் நீங்களாம் நல்லா இருக்க முடியும். தயவு செய்து உங்களை மன்றாடி கையெழுத்து கொடுக்குறோம். ஆனால் இந்த விவசாயம் நம்பி தாங்க இருக்கிறோம் ஐயா, நம்பி தான் இருக்கிறோம். எல்லாம் நீங்கள் தயவு செய்து எனக்கு நல்லது செய்யுங்க ஐயா, நல்லது செய்யுங்க. என் குடும்பம் 4 பிள்ளைய வச்சுட்டு நாங்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அந்தோனிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோனிராஜ், தற்பொழுது காரைக்காலில் தொடர் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் இன்னும் மழை பொழிவு அங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. காட்சியின் வாயிலாக 4500 ஹெக்டேர் பயிர்கள் மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. வேதனையோடு இந்த விவசாயி பதிவு செய்ததையும் பார்க்க முடிகிறது. அந்த விளைநிலமெல்லாம் கடல் போல காட்சி அளிக்கிறதையும் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக விவசாயிகள் கூறுவதென, அவர்கள் முன்வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன? இப்போ மழை பொழிவு நிலவரம் எப்படி இருக்குங்க? அதாவது தென்வங்க கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை செங்கால் புயலாக மாற உள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதனொட்டி பாத்தீங்கன்னா காரைக்காலில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையால் பாத்தீங்கன்னா தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு, செல்லூர், அகலம்கந்து, நெடுங்காடு, திருப்பட்டினம், விடுதியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பாத்தீங்கன்னா கடந்த மாதம் பாத்தீங்கன்னா சம்பா தவாடி விவசாயம் செய்யப்பட்டது. மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா 4500 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா 40 முதல் 90 வரை நாட்களான பயிரிட்டு பயிர்கள் உள்ள நிலையில் தற்போது தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக கனமழையால் விவசாய நிலங்கள் மழைநீர் மூழ்கியது. இதேபோல் பாத்தீங்கன்னா நண்டலார் முதல் வாஞ்சூர் வரை தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் அதனை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களும் மழையில் நீர் அதிக அளவு பயிரிட்ட விவசாய நிலங்கள் முழுவதும் நீரில் மூழ்கியது. சுமார் பாத்தீங்கன்னா 1000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பயிரிடப்பட்ட பயிர் அழுகும் நிலை தற்போது தொடங்கியுள்ளது. தற்போது காரைக்கால் பகுதியில் விவசாய நிலத்தில் நீரில் மூழ்கியுள்ள பயிர்களை கண்டு கதறி பயிர் அழுகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் நிலம் சேதமடைந்து வருவதாக கூறினார்கள். இதை பாத்தீங்கன்னா கடமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் கூறுகிறது. பாத்தீங்கன்னா மத்திய அரசின் மூலம் நகை கடன் வைத்து பயிரிடப்பட்டுள்ளதால் தற்போது நஷ்டம் ஏற்பட்டது என்றும் நகை கடனை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், அதேபோல் மத்திய அரசு பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் கடந்த 4 ஆண்டுகளாக வழங்கவில்லை என்றும் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் விவசாய நிலங்களில் அழுகிய பயிர்களை கண்டித்து கதறி அழுதனர். மேலும் தொடர் மழையால் பாத்தீங்கன்னா பயிர் முற்றிலும் அழுகும் சூழ்நிலை இருப்பதால் விவசாயிகள் கலக்கத்தில் உள்ளனர். தொடர் மழையால் விவசாயிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அந்தோனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.